பாதுகாப்பற்ற ரயில் கடவை ஊழியர்கள் மீண்டும் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதற்கு முன்னர் அதிகாரிகள் உறுதியளித்தவாறு சம்பள உயர்வு வழங்கப்படாமையினால் பணி பகிஷ்கரிப்பு மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பற்ற ரயில் கடவை ஊழியர்கள் சங்கத்தின் தலைவர் JAC பிரேமலால் தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியிலுள்ள 688 பாதுகாப்பற்ற ரயில் கடவைகளில் பணிபுரியும் 2064 ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். பாதுகாப்பற்ற ரயில் கடவை ஊழியர்களின் சம்பளம் அதிகரிப்பது தொடர்பில் உறுதி வழங்கப்பட்டது. ஏப்ரல் மாதம் 5000 ரூபாய் அதிகரிப்பதாக பிரதி அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். இன்று வரை அதிகரிக்கப்படவில்லை. நேற்றிரவு 12 மணி முதல் 688 பாதுகாப்பற்ற ரயில் கடவைகளில் பணிபுரியும் 2064 பேர் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளோம். பாதுகாப்பற்ற ரயில் கடவை ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளமையினால் ரயில் கடவையினூடாக பயணிப்போரை விழிப்புடன் செயற்படுமாறு ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் வேண்டுகோள் விடுத்துள்ளது.